अब्दुल्ला भाई किधर गया? किधर गया? கொஞ்சம் சக்கரை வேணும். ஒரே ஒரு புரோட்டா வாங்கிட்டு 1 கிலோ சர்க்கரைய சாப்பிட்டுடலான்னு பாக்குறீங்களா? இத சாப்பிடுறதுக்கு கொஞ்சோண்டு நீங்க சர்க்கரை கேட்டா ஓகே. அதை விட்டுட்டு 1 கிலோ சர்க்கரை கேட்கலாமா? வேண்டாம், சக்கரை வேண்டாம். ஓ Astaghfirullahaladzim. இது என்ன இந்தியன் ரூபி? திராம் தீர்ந்துருச்சு. நீங்க தமிழால் தானே, நீங்க ஊருக்கு வந்து இந்த காசு செலவு பண்ணலாம்ல. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், திரகம் என்கிட்ட கொடுங்க. திராம் இல்ல நண்பா. இல்லன்னா அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சொல்லணும். இந்த இந்திய பணம் வாங்க தான் நான் துபாயில கடை நடத்துறேனா? இந்த இந்தியன் ரூபி இந்தியாவோட ஏர்போர்ட்ல கூட செல்லாது. இது இங்க சுத்த வேஸ்ட். இந்த இத புடி. என்ன பிரச்சனை? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இந்திய ரூபாய கொடுக்கறாரு. பரவாயில்ல, காசை நான் மாத்தி தர்றேன். இங்க பாரு, இதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் அந்த பிளேட் எல்லாம் எடுத்து வைக்க பாரு. அந்த டேபிள் தான். ரொம்ப நன்றி சார். நீங்க தமிழாளா இருந்ததுனால நல்லதா போச்சு. நோன்பு முடியும் போது கோயில்ல சாப்பாடு இல்லாம போச்சுல்ல. கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறதுக்காக இல்லைன்னு புரியுது. ஊர்ல கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? எங்க ஊர்ல மசூதி கோயில்லாம் இல்லாதனால நாங்க கடவுளை நேர்ல பார்க்க முடியல. இப்படிப்பட்டவங்கள தான் கடவுளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே தொல்லை கொடுக்கலாம்ல. அவரை பத்திலாம் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். இல்ல, வேலை எதுவும் கிடைக்கலையா? இல்லையா. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? டீ கடையில் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அப்படியா? ஆமா. இங்க 2 பேர் லீவுல போயிருக்காங்க. ஒருத்தன் திரும்பி வர்றது சந்தேகம்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இப்போதைக்கு இங்கேயே இருங்க. இந்த சுலைமான் அடுத்த வாரம் வந்துடுவேன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். அப்ப பாத்துக்கலாம். ஓ, என் பொண்ணோட புருஷன், அவரை பெருசா எடுத்துக்காதீங்க. அண்ணா, சில்லுன்னு ஒரு கொக்கோ கோலா கொடுங்க. ஹாஜி, உங்களோட பையெல்லாம் ஒரு மூலையில் வச்சுட்டு உள்ளே போங்க. அவருக்கு ஒரு கொக்கோ கோலா எடுத்துட்டு போய் கொடுங்க. கொக்கோ கோலா? அதனால அமெரிக்க கோலா கம்பெனிகளுக்கு நான் ஒன்னு சொல்றேன், குவிட் இந்தியா. தப்பா நினைக்காதீங்க, நான் கொக்கோ கோலாக்கு எதிரி. ஏன் கொக்கோ கோலா உங்களை குனிய வச்சு கும்மி அடிச்சிருச்சா? நான் அதை கொடுக்க மாட்டேன். நீங்க கம்யூனிஸ்டுக்காரர்ல? என்னது? டைனிங் ஹாலில் வாஷ் மிஷின் வேண்டான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். சொன்ன மாதிரி வீடு இல்லைன்னா 10 பைசா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், பார்த்துக்க. புரியுதா? ஐயோ, போன வாரம் வாங்கின சிமெண்ட்டை என்ன பண்ண? 1 வருஷத்தில் வீடை கட்டி சாவியை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி 3 வருஷம் ஆச்சு. என்ன காசை உங்ககிட்ட கொடுக்காம வேற என்னத்தை கொடுத்தேன் நான்? டேட்பாக் ஒரு குறியா கோசு, நீ கான்ட்ராக்ட் பேரை வச்சு என்கிட்ட விளையாடாத. நீங்க கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி திட்டுற ஃபோன் பில் காசுல இன்னொரு பெரிய வீடே கட்டியிருக்கலாம். அவன் கட்டி கொடுக்குறேன்னு சொன்ன வீட்டை அவன் தான் கட்டி கொடுக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வீட்டில் நான் நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் அந்த கடவுள் என்ன மேல எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நம்ம ரூம்ல இன்னும் ஒரு புது ஆளு வராங்க. அப்துல்லா போன் பண்ணி சொன்னாரு. அப்ப வாடகையில கொஞ்சம் ஷேர் குறையும். அந்த காசை வச்சு ஊர்ல ஒரு சிமெண்ட் புட்டை வாங்கி போட்டுருவேன். பாத்ரூமுக்கு போய் இவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ணான்னா சரிதான். அந்த காசு இதுல போயிடும். 100 லிட்டர் தண்ணி தேவைப்படும் இவன் ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு மட்டும். டேய் சிபிசே, போதும்டா. இங்க பாரு வர்கீஸ், ஜலதோஷத்தினால நான் இன்னைக்கு குளிக்கல. அதையும் சேர்த்து அவனே குளிச்சுட்டு போட்டோம். ஒன்னா தங்கி இருக்கிறோம்ல, இப்படி விட்டு கொடுக்கணும். இவன் விஷயத்துல அட விடு வர்கீஸ், எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தாச்சு. எல்லாம் டிவிக்கு முன்னாடி இருக்காங்க. எலெக்ஷன் ஊர்ல நடந்தாலும் அதுக்கான பரபரப்பு இங்கேயும் இருக்குது. எவன் ஜெயிச்சாலும் சிமெண்ட்டுக்கும் கம்பிக்கும் விலையை குறைக்க மாட்டாங்க. அதனால நமக்கு என்ன லாபம்? வணக்கம், இது நியூஸ் ஹெட்லைன்ஸ். தற்போதைய தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நாளைக்கு பஷீரோட பார்பர் ஷாப்ல வேலை அதிகமா இருக்கும். மீசை எடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது எல்லாமே இருக்கும்.
செத்தாலும் கோட்டை கலட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற சில பேரு எதிர்காலத்துல சாதாரண மனுஷனா இருக்கிறத பார்க்கலாம். இது பிகே நாயரோட கோட்டு. நான் என்னோட கோட்டை கலட்டி வைக்க மாட்டேங்கிறது உண்மைதான். ஆனா குன்னத்தூர் ஜேக்கப் தோத்துட்டா மனுஷனை வெறுப்பேத்துற மாதிரி கவிதை எழுதுற வேலைய நீங்களும் நிறுத்திருங்க. பிரபாஸ் பாக்குற உருப்படியான வேலையை அது ஒண்ணு மட்டும்தான். 24 மணி நேரமும் கையில பியூட்டி பார்லர் தூக்கிட்டு சுத்துற உனக்கு மனுஷனோட மனசு கஷ்டம் என்னையா தெரியும்? இவர் தான் நம்ம கூட புதுசா தங்க போறவர் முகுந்தன். இது நம்பியார், ஒரு பிரைவேட் கம்பெனியில பிஆர்ஓ. இங்க இருக்கிற தமிழாளர்களுக்கு இடையில இவர் ஒரு நல்ல மனுஷன். ஹலோ, 1971ல இருந்து நான் இங்க இருக்கேன். அன்னைக்கு போட்ட கோட்டு தான் இன்னைய வரலும் கலட்டவே இல்லை. கோட்டு நம்பியாருன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். நான் பூக்குண்ணி, அவரு வர்கீஸ். ஹாய், நான் சுபீஷ். நான் ஆனந்தன். நான் அபு. நான் விஸ்வன் கதலி கான். என்னோட பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. இவர் கம்யூனிஸ்ட். அவர் நியூஸ் பேப்பர்ல கவிதையெல்லாம் படிக்க மாட்டார். கருணாகி பள்ளி வட்டத்துல ஷிகாபுத்தன் ஜெயிச்சிட்டாரு. சோசியலிஸ்டோட எதிர்க்கட்சியை தோக்கடிச்சிட்டு அந்த தண்ணி எடு. முதல் சுற்றுல வெற்றி பெற்றிருக்காரு. கோழிக்கூடுல கணக்கு எண்ணியின்படி எதிர்க்கட்சியை விட முகமது ஜபார் 763 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த ஊர் வட்டத்துல முதல் முறையாக சோசியலிஸ்ட் கட்சி முதல் முறையா வெற்றி பெறுது. இப்பொழுது செம்மண்ணூர் வாக்கு எண்ணிக்கைப்படி பிபி கருணன் சுதாகரனை 7304 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலே இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கட்சி என்னுடைய நெருங்கிய நண்பர். நாங்க ஒன்னாதான் கட்சி நடத்தணும். ஆனா மெஜாரிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஹலோ, ஆமா, அதோ கொடுக்குறேன். ஹலோ ஹலோ, பூபா முகுந்தன். ரெட் சல்யூட் தோழா. ஜெயிச்சத டிவில பார்த்தேன். மெஜாரிட்டி ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியுதே. அப்புறம் நம்ம வார்டில் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றத செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். டிவி சேனல், நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. அசம்பிளி இல்லாததுனால சேலத்துல வச்சுக்க சொல்லுங்க. இங்க இருக்கிற விஷயத்த நாங்களும் தோழர்களும் பாத்துக்கிறோம் ஐயா. சகாவு அதை பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. அப்புறம் நீங்க போன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த பேங்க்ல இருந்து அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்றாங்க ஐயா. கிடைக்கிற காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாம அந்த பேங்க் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ட்ரை பண்ணுங்களேன். கிடைக்கிற காசை நான் எப்படி செலவு பண்றேன்றத பத்தி நான் சொல்ல விரும்பல. என்னுடைய கார்டு தீரப்போகுது. எல்லா தோழர்களையும் கேட்டதா சொல்லுங்க. சரி சரி. கியூபா முகுந்தன் நம்ம கையை விட்டே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போனது எல்லாத்தையும் மறந்துட்டாருயா. பேங்க்ல இருக்கிற கடனை மறந்துட்டாரு, ஊரை மறந்துட்டாரு, நம்ம பார்ட்டியவே மறந்துட்டாரு. துபாயில வேலை பார்த்து இப்ப ரொம்ப சம்பாத்தியம் இருக்குல்ல.